எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம் இத சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். வணக்கம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்ட நீங்க வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணதை பத்தி பேசிட்டு, நான் அப்பா வந்து மக்களோட மனசுல இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க மக்களோட மனசுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தொகுதி குளத்தூர் தொகுதியில தோத்துக்க மாட்டீங்க, தோல்வி தழுவிருக்க மாட்டீங்க. நீங்க மக்களோட மனசுல இருக்கிறதுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கணும். மக்களோட மனசுல நிக்கிற மாதிரி உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். பட் வந்து நீங்க அந்த கடந்த 5 வருட காலமாகவும் உங்களோட வளர்ச்சி, உங்க குடும்பத்தோட வளர்ச்சி தான் பாத்தீங்களே தவிர வேற எதையுமே நீங்க வந்து கருத்துல வைக்கல. மக்களோட வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க பண்ணல. அதாவது பச்சை குழந்தை சாப்பிடக்கூடிய அந்த சத்துணவு முட்டையில இருந்து பள்ளி கட்டுமான பணி வரைக்குமே எல்லாத்துலயுமே ஊழல். இப்போ ரீசெண்டா சில வீடியோஸ்கள்ல பார்த்தேன், மாமல்லபுரத்துல வந்து 12 ஏக்கர் பரப்பளவுல அறிவாலயம் அப்படின்ற ஒரு பில்டிங் வந்து 12 ஏக்கர் பரப்பளவுல வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட வீடியோஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேர்தல் சமயத்துல உங்க கையிருப்பு வந்து வெறும் 10,000 தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு 30,000 40,000 சம்திங் அவ்வளவுதான் இருக்குனாங்க. உங்களோட பையனும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஓவரால் உங்க ஃபேமிலி கிட்டேயே மொத்தமா அப்ப சொன்ன கணக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakhs தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் மினிமமா இந்த 2 lakhs வச்சுக்கிட்டு 12 ஏக்கர் பரப்பளவுல அறிவாலயம் எப்படி சார் கட்டுறீங்க? உதயநிதி ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட கேட்ட மாதிரி யார் அப்போத்து காசு வச்சு கட்டுறீங்க தெரியலையே சார். நீங்க வச்சிருந்த அந்த 10,000 ரூபாயில நீங்க தேர்தல் முடிஞ்சவொடனே கொடைக்கானல் டூர் போயிட்டு வந்தீங்களே, அப்படியே காலியா போயிருக்கும். இப்ப மற்ற செலவுகள்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அறிவாலயம் வந்து யாரோட அப்பம் பணத்துல கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற தெளிவான விளக்கத்தை கொடுக்குமாறு தாழ்மையுடன்